கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சகோதர உறவுகளில் ஒரு விரிசல் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அது உடன் பிறந்தவர்கள், அக்கம் பக்கத்தினர் அல்லது நீங்கள் பழகிய உறவாக கூட இருக்கலாம். சகோதரர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவர்களும் நீங்களும் அவ்வளவு அவ்வளவு அந்த அளவுக்கு நல்லா பழகி கொண்டும் இருந்தவர்கள் திடீரென்று என்ன ஆகிவிட்டது என்று தெரியாது. உங்களுக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விரிசல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாகி இருக்கும். மூன்றாம் வீடு என்பது இளைய உடன்பிறப்புகளையும் இளைய உடன்பிறப்புகளையும் 11ஆம் வீடு மூத்த உடன்பிறப்புகளையும் குறிக்கும் ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கும்பம் ராசிக்கு 3ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்து சனியின் பார்வையை பெறும் பொழுது உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த நல்லுறவில் பெரிய ஒரு விரிசலானது இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். சொந்த தகராறு, சொத்து தகராறு, பண பரிவர்த்தனை அல்லது பூர்வீக பொறுப்புகளை பகிர்வதில் ஏற்பட்ட ஈகோ சண்டைகள் காரணமாகவே ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து பேச முடியாத அளவுக்கு பகைமை ஒரு உணர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நமக்கு துணையாக இருக்க வேண்டிய சகோதரர்களே நமக்கு எதிராக மாறிவிட்டார்களே என்ற உங்களது நியாயமான வேதனை தசாபுத்தியின் சாதகமற்ற அமைப்பால் மென்மேலும் அதிகரிக்காமலேயே தவிர இன்னும் எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமாதானமாகாமல் இன்னும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போக மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய கூடவே இருந்து கொண்டு அவர்கள் செய்த சின்ன சின்ன அநியாயங்களும் துரோகங்களும் உங்களுடைய மனதிற்குள் தீராமல் இருந்து கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத நஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. அது சொத்து, பணம், பொறுப்பு அல்லது புரிதல் குறைபாடு காரணமாக சகோதர உறவுகளில் விரிசல்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட நீண்ட கால மனக்கசப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்த உறவுகள் கூட தூரமாகி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போன ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதும் உண்டு. அடுத்ததா தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தேவையற்ற கேள்விகள் உங்கள் மீது எழ ஆரம்பித்திருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்றீங்க செல்லலை, ஆனா குடும்பத்துல சரியான ஒரு வழிகாட்டுதலையும் குடும்பத்துல போதுமான அளவுக்கு சம்பாத்தியத்தையும் நீங்கள் கொடுத்து கொண்டுத்தான் இருப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் உறவினர்களும் இவன் என்ன வேலை பார்க்கிறான், எவ்வளவு சம்பளம் வாங்குகிறான் என்று உங்களை அலட்சியமாக பேசியிருப்பார்கள். அதற்கு நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பேசிய சில வார்த்தைகள் இன்னமும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு விரிசலை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இருந்தாலும் அவர்கள் தேவையில்லாததை பேசியதால் தான் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஈடுபட்டீங்களே தவிர உங்கள் மீது எந்த விதமான தவறுகளும் கிடையாது. அது உங்களுடைய குடும்பத்துக்கு புரியவும் புரியாது. நீங்கள் எவ்வளவுதான் குடும்பத்திடம் பேசினாலும் குடும்பத்திடம் அதனை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மீதுதான் தவறு என்று தேவையில்லாத பழிகளையும் சுமத்தி கொண்டே தான் இருப்பார்கள். இந்த கும்பம் ராசிக்காரங்க தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தனியாக வைத்திருக்க விரும்பக்கூடிய நபர்கள். ஆனால் குடும்பத்தில் சிலர் அவங்களுடைய முடிவுகள், உறவுகள் அல்லது எதிர்கால திட்டங்கள் குறித்து தேவையற்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த தலையீடு உங்களுக்கு சங்கடத்தையும் மன அழுத்தத்தையும் இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும். இறுதியா 10ஆம் வீடான இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? 7ஆம் வீடு திருமண வாழ்க்கை, 4ஆம் வீடு தனிப்பட்ட சுகம். இந்த வீடுகளின் மீது அசுப கிரகங்களின் பார்வைகள் பதியும் பொழுது உங்களது தனிப்பட்ட கணவன் மனைவி வாழ்க்கை குறித்தோ அல்லது உங்களது பிள்ளைகளின் எதிர்காலங்கள் குறித்தோ வெளியில் இருக்கும் உறவினர்களோ அல்லது அண்டை வீட்டார்களோ தேவையற்ற மற்றும் நாகரிகமற்ற கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு இன்னும் ஏன் குழந்தை பிறக்கவில்லை, ஏன் இன்னும் வேலை மாறவில்லை என்று அவங்களுடைய குத்தலான கேள்விகள் உங்களது துணையின் மனதை ஆழமாக காயப்படுத்த இருக்கும். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். வெளி மனிதர்களின் இந்த அதீத மூக்கை நுழைக்கும் குணம் உங்களுக்கிடையே தேவையற்ற சந்தேகங்களையும் எரிச்சலையும் தூண்டி உங்களுடைய நிம்மதியே போக வைத்திருக்கும். நீங்க வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணி வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உறவினர்கள் பேசிய பேச்சால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியங்களை பாதியில நீங்க நிறுத்தி வைத்திருப்பீங்க. இந்த ஒரு அனுபவமும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உத்தியோக பணிகளின் அலைச்சல்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். அதிகரித்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ற ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிட்டது. விலை உயர்ந்த பொருட்களில் கவனங்கள் உங்களுக்கு மிகவும் வேண்டும். கவனங்கள் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். வியாபார பணிகளில் சாதகமான சூழல்கள் ஏற்பட்டு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். சமூக பணிகளில் சின்ன சின்ன மாறுபட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படலாம். எனவே எது செய்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்தால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நெருக்கமானவர்களுடன் அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களை பிடித்த நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். அந்த மாற்றங்களை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல குழந்தைகளால் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகுது. 5ஆம் வீடான புத்திரஸ்தானம் குருவின் அமிர்த பார்வையால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது சுக்கிரனின் சுப அந்தரங்கங்கள் செயல்படும் போதும் உங்களது பிள்ளைகளின் சாதனைகளால் சமூகத்தில் உங்களது தலையானது நிமிர்ந்து நிற்கும். அந்த அளவுக்கு நல்ல பெயரானது உங்களை தேடி வரப்போகிறது. பள்ளி அல்லது கல்லூரிகளில் உங்களது பிள்ளைகள் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மதிப்பெண்கள் மற்றும் வாங்கக்கூடிய தங்க பதக்கங்களும் உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நேரத்தையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோக வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைத்து அவங்க தங்களது சொந்த காலில் நிற்பதை கண்டு நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீண்ட நாட்கள் கிடையாது. இன்னும் அடுத்த வருடத்திற்குள் நிச்சயமாக நடக்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. உங்களுடைய குழந்தைகளை பார்த்து இவன் ஆரம்பத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தான், ஆனா இப்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னு நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு மழலை செல்வம் உண்டாக போகும். ஒரு சுப செய்தி வந்து உங்களுடைய இல்லத்தை நிச்சயமா நிறைத்து காட்டும். அந்த அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அடுத்ததா புதிய தொடக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. லக்னஸ்தானத்தில் புதிய சுப கிரகங்களின் சஞ்சாரமும் சுப கிரகங்களின் சஞ்சாரமும் சுப தசாபுத்திகளின் அந்தரங்கங்களும் முழுமையாக நிலை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில ஒரு புதிய அதி அற்புதமான தொடக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உருவாக்கும். அந்த விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். பழைய தோல்விகள் நஷ்டங்கள் மற்றும் 7.5 சனியின் கசப்பான அனுபவங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வைத்துவிட்டு ஒரு புதிய தொழில் புதிய வீடு அல்லது புதியதொரு லட்சிய பாதையை நோக்கி நீங்கள் காலடி எடுத்து வைத்து நகரக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்க மாறிவிடுவீங்க. இந்த புதிய தொடக்கம் தற்காலிகமானதாக இல்லாமல் உங்களது வாழ்க்கையை அடுத்து 20 வருடங்களுக்கு சீராக வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமைய போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பார்த்து நிச்சயமா பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க போகிறது. நடக்கா இல்லையா என்பதை நீங்களே கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். 4ஆம் வீடு தனிப்பட்ட சுகம். இந்த வீடுகளின் மீது அசுப கிரகங்களின் பார்வைகள் பதியும் பொழுது உங்களது தனிப்பட்ட கணவன் மனைவி வாழ்க்கை குறித்தோ அல்லது உங்களது பிள்ளைகளின் எதிர்காலங்கள் குறித்தோ வெளியில் இருக்கும் உறவினர்களோ அல்லது அண்டை வீட்டார்களோ தேவையற்ற மற்றும் நாகரிகமற்ற கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு இன்னும் ஏன் குழந்தை பிறக்கவில்லை, ஏன் இன்னும் வேலை மாறவில்லை என்று அவங்களுடைய குத்தலான கேள்விகள் உங்களது துணையின் மனதை ஆழமாக காயப்படுத்தியிருக்கும். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். வெளி மனிதர்களின் அந்த அதீத மூக்கை நுழைக்கும் குணம் உங்களுக்கிடையே தேவையற்ற சந்தேகங்களையும் எரிச்சலையும் தூண்டி உங்களுடைய நிம்மதியை போக வைத்திருக்கும். நீங்க வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணி வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உறவினர்கள் பேசிய பேச்சால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியங்களை பாதியிலே நீங்க நிறுத்தி வைத்திருப்பீங்க. இந்த ஒரு அனுபவமும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உத்தியோக பணிகளின் அலைச்சல்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரித்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ற ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிட்டது. விலை உயர்ந்த பொருட்களில் கவனங்கள் உங்களுக்கு மிகவும் வேண்டும். கவனங்கள் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். வியாபார பணிகளில் சாதகமான சூழல்கள் ஏற்பட்டு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். சமூக பணிகளில் சின்ன சின்ன மாறுபட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே எது செய்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்தால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நெருக்கமானவர்களுடன் அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களை பிடித்த நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். அந்த மாற்றங்களை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல குழந்தைகளால் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகுது. 5ஆம் வீடான புத்திரஸ்தானம் குருவின் அமிர்த பார்வையால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது சுக்கிரனின் சுப அந்தரங்கங்கள் செயல்படும் போதும் உங்களது பிள்ளைகளின் சாதனைகளால் சமூகத்தில் உங்களது தலையானது நிமிர்ந்து நிற்கும். அந்த அளவுக்கு நல்ல பெயரானது உங்களை தேடி வரப்போகிறது. பள்ளி அல்லது கல்லூரிகளில் உங்களது பிள்ளைகள் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மதிப்பெண்கள் மற்றும் வாங்கக்கூடிய தங்க பதக்கங்களும் உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நேரத்தையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோக வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைத்து அவங்க தங்களது சொந்த காலில் நிற்பதை கண்டு நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீண்ட நாட்கள் கிடையாது. இன்னும் அடுத்த வருடத்திற்குள் நிச்சயமாக நடக்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. உங்களுடைய குழந்தைகளை பார்த்து இவன் ஆரம்பத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தான், ஆனா இப்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னு நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு மழலை செல்வம் உண்டாக போகும். ஒரு சுப செய்தி வந்து உங்களுடைய இல்லத்தை நிச்சயமா நிறைத்து காட்டும். அந்த அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அடுத்ததா புதிய தொடக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. லக்னஸ்தானத்தில் புதிய சுப கிரகங்களின் சஞ்சாரமும் சுப கிரகங்களின் சஞ்சாரமும் சுப தசாபுத்திகளின் அந்தரங்கங்களும் முழுமையாக நிலை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில ஒரு புதிய அற்புதமான தொடக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உருவாக்கும். அந்த விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். பழைய தோல்விகள், நஷ்டங்கள் மற்றும் 7.5 சனியின் கசப்பான அனுபவங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வைத்துவிட்டு ஒரு புதிய தொழில், புதிய வீடு அல்லது புதியதொரு லட்சிய பாதையை நோக்கி நீங்கள் காலடி எடுத்து வைத்து நகரக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்க மாறிவிடுவீங்க. இந்த புதிய தொடக்கம் தற்காலிகமானதாக இல்லாமல் உங்களது வாழ்க்கையை அடுத்து 20 வருடங்களுக்கு சீராக வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும்